அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ இந்த காணொளியில் பார்க்க இருப்பது 2 விற்பனை பதிவுங்க. 2 விற்பனை பதிவில் முதல்ல நம்ம பார்க்க இருப்பது அழகிய ஒரு காங்கேயம் காளைங்க. இந்த காங்கேயம் காளை நமக்கு தமிழரசன் அப்படின்றவர் நமக்கு பெருந்துறையில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க விற்பனைக்கான ஃபார்ம் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த காளை பார்த்திங்கன்னா, இந்த காளைக்கு பல் சேர்ந்துருச்சு. பல் சேர்ந்த இந்த பெருங்கோட்டு காளை இது விற்பனை விலை பார்த்திங்கன்னா 2,30,000 ரூபாய் சொல்கிறாங்க. 2 லட்சத்துக்கு மேலே கேட்டால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த காளை தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் நான் மேலேயே கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இவங்க வாரம் பழையகோட்டை நாட்டு மாடு சந்தைக்கு மாடுகள் கொண்டு வருவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ கொண்டு வர்றாங்களா இல்லையா அப்படின்றது தெரில. ஏன்னா நம்ம பழையகோட்டை நாட்டு மாடு தாவணிக்கு போகிறதில்ல. ஏன்னா நம்மளை அனுமதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். இந்த காளை விற்பனை பதிவு நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு அழகிய காங்கேயம் காளைங்க. பார்க்குறக்கே நல்ல பெரிய பிரம்மாண்டமான ஒரு காளை. நல்ல பல் சேர்ந்துக்கிச்சு. நல்ல பெருங்கூட்டு காளை. 2,30,000 ரூபாய் சொல்கிறாங்கன்னா இந்த காளையோட தரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. முழுமையான காணொளி இப்போ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் நம்ம காங்கேயம் இன நாட்டு மாடு, நாட்டு காளை மாடுங்க. காங்கேயம் ப்ரீட். எவ்வளோ நிமிர்ந்த பார்வையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட ஒரு காளை. நல்ல தரமான காளை, பார்த்தாலே தெரியும். காங்கேயம் இன நாட்டு மாடுகள் வளர்த்துறவங்களுக்கு அந்த நாட்டு மாடுகளை பற்றின விவரங்கள் தெரியும். அதனால் இந்த காங்கேயம் காளை எருது ஆடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் இனச்சேர்க்கைக்கும் இதை உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இடம் பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையில் தான் இந்த மாடானது இருக்குது. பெருந்துறை ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நகரம்ங்க. இங்கே தான் இந்த மாடு இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த தொடர்பு எண்ணை பயன்படுத்தி அதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொளி சற்று பெருசாக இருந்தங்காட்டி ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தோம். சரி, ஒரு காணொளியும் நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இந்த காங்கேயம் இன நாட்டுக்காளையை நம்ம பதிவு பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி காளைகள் நமக்கு காணொளி எடுக்கிறதுக்கு அலாதி பிரியம் நமக்கு. அது நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்த பதிவு அப்படின்றனால நம்ம எடிட் பண்ணி போடுறதுக்கும் கொஞ்சம் சற்று காலதாமதமாகிடுச்சு. எருதாட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம், இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாடு தேவைப்படுது அப்படின்னா தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. அழகிய ஒரு காங்கேயம் நாட்டு காளை. காங்கேயம் நாட்டு காளைக்கு உரிய அனைத்து அம்சங்களும் நிரம்பிய ஒரு அழகிய காளைங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க. நடைப்பழக்கம் காட்டுறாங்க. அதோட புறத்தோற்றம், அதோடைய நடை எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான ஒரு காளை காங்கேயம் நாட்டு இனங்களில் மட்டுமே கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய பாகுபலி மாடு மாதிரி மிகப்பெரிய திமிழேத்தத்துடன் இருக்கக்கூடிய காங்கேயம் இன காளை. காங்கேயத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காளைக்கு ஆன ஒரு சிலதாக பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. காங்கேயம் இன காளைக்கான சிலை அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு காளை சிலைங்க. நல்ல ஒரு காளை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்க. மயிலை காளை. பெரும்பாலும் நான் இது பிளாக் ஆடாக இருந்ததுனால கரம்பைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். கரம்பைன்னு சொல்லக்கூடாதாமா. கரம்பை அப்படின்றது உப்பளமங்கலம் சைடு ஒரு சில மாடு வகைகள் இருக்குது. அதுதான் கரம்பைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு காணொளியில் கரம்பை அப்படின்னு நான் மென்ஷன் சொல்லியிருக்கேன் தெரியாமல் அப்படின்னா அதை விட்டுருங்க. கரம்பை அப்படின்ட்டு நம்ம நாட்டு மாடுகளில் சொல்ல மாட்டாங்களாமா.
கருப்பு கலந்த ஒரு மயிலை. இதுவே எருதாக மாற்றுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வெள்ளையாக மயிலை பியூர் வெள்ளையாக மாறிடுமாம்மா. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மாடு எவ்வளோ நிமிர்ந்த பார்வையுடைய காளைக்கு நிகராக நிற்கிது பாருங்கள். இந்த மாடு நல்ல பெருங்கூடு அப்படின்றது எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாட்டுடைய எலும்புகளின் கூடு. அந்த கூடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதைத்தான் வச்சு பெருங்கூட்டு நாட்டு மாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாடு பாருங்கள் நல்ல ஒரு நிமிர்ந்த நடை, கழுத்து பகுதி கீழே தொங்கலிங்க, நல்ல உயரமான நல்ல ஒரு நாட்டு மாடு. இந்த மாடு இப்போ சினையாக இருக்குதுங்க. இந்த மாடு கன்று போட இன்னும் 2 நாளில் கன்று போட்டுரும். இந்த மாடு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் எப்பவும் போல் மேலேயே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாடு பல்லு சேர்ந்துக்குச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளில் கன்று போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஈத்து மாடுங்க அது. வேணுங்கிறவங்க இந்த தொடர்பு எண்ணுக்கு அழையுங்க. நல்ல ஒரு நிமிர்ந்த நடை உடைய ஒரு அழகிய மயிலை நாட்டு மாடு, நல்ல ஒரு உடல் வாகுடன் அழகிய கொம்புகளுடன் தோற்றமளிக்கக்கூடிய இந்த மயிலை நாட்டு மாடு பெருந்துறையில் இருக்குது. இது நேரத்துக்கு 3 லிட்டர் கறவையானது கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்த பதிவு. கறவைக்கு நம்ம இதுக்கு காலை அணைக்க தேவையில்லை. மகளிர் முதல் கொண்டு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை அணைக்க தேவையில்லை. மாட்டை தடவி கூட கொடுத்து ஒரு காணொளி அனுப்பிச்சிருக்காங்க. அதை பின்னாடி வர காணொளியில் நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல ஒரு அழகிய மயிலை நாட்டு மாடு. இந்த மாதிரி நல்ல கைப்பழக்கமுடைய ஒரு நாட்டு மாடு வேணும், அது வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கலாம். இதோடைய விலை 59,000 ரூபாய் சொல்கிறாங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இந்த மாட்டுக்கு ஊசியெல்லாம் போட்டு இணை சேர்க்கல. இது பார்த்திங்கன்னா மயிலக்காளைக்கு இணை சேர்க்கையானது பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஊசி போடாமல் இந்த மாதிரி காளைகளை வச்சு இணை சேர்க்கை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஊட்டமாக கன்றுகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மாடும் நல்லபடியாக இருக்கும். பிசிக்கலாக அது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த மயிலை மாடு 59,000 ரூபாய் சொல்கிறாங்க. விலை முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கறவை 3 லிட்டர் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் காலை அணைக்காமல் கறவையானது கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு அதோட இந்த மாட்டை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. காங்கேய மாடு தான் வளர்த்துவேன், காங்கேய மாட்டிலேருந்து எனக்கு கறவைக்கு பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மயிலை மாட்டை, காங்கேய மயிலை மாட்டை நம்ம பரிந்துரை பண்ணலாம். அந்தளவுக்கு இருக்குது மாடு. நல்ல நிமிர்ந்த பார்வையுடைய மாடு, நல்ல நிமிர்ந்த தலை பாருங்கள். பெண்கள் கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பெண்கள் தடவி கொடுத்தும் அந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நிற்கிது. லேடிஸ் தடவுறாங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா மாடு அப்படியே நிற்கிது பாருங்கள். மடிக்கூச்சம் இல்லாமல் காலை ஒரு துளி எட்டு வைக்காமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். மடியை நல்லாவே தொடுறாங்க. அப்படி இருந்தும் மாடு எந்த ஒரு ஆட்டமும் காணாமல் அப்படியே நிற்கிதுங்க. பரவாயில்ல, நல்லபடியாக தான் இருக்குது. நான் காணொளி இப்போ தான் பார்க்குறேன். அதனால தான் காணொலியை பார்த்து தான் நம்ம இந்த ஆடியோவும் பேசிகிட்ருக்கோம். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துட்ருக்கோங்க. நல்ல ஒரு அழகிய காங்கேயம் மயிலை மாடு, நல்ல கைப்பழக்கமுடைய மாடு, நல்லா தான் வளர்த்தி வச்சுருக்காங்க. பெருங்கூடு இன்னும் கூட கொஞ்சம் பெருங்கூடாக வரும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதுவும் பெருங்கூட்டு கூட சேர்ந்த ஒரு நல்ல ஒரு அழகிய மயிலை நாட்டு மாடுங்க, காங்கேயம் மயிலைங்க. பாருங்கள் அப்படியே நிற்கிது, எந்த ஒரு இதுவும் இல்லை. வாழை ஆட்டிக்கிட்டு தடவை அப்படியே நின்றுட்டுருக்குது பாருங்கள். ஒரு துளி கூச்ச நாச்சம் இல்லாமல் இருக்குது. இந்த மாடு வேணும் அப்படின்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அழகாக இருக்கு. இவ்வளோ நேரம் தடவுறாங்க, கொஞ்சம் கூட இதே பண்ணிக்கல. அதே மாதிரி கைத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே டக்குன்னு அப்படியே கிளம்பி அவங்களோடவே பின்னாடியே போகுது பாருங்கள்.
அழகிய மயிலை ஓட்டி காட்டுறாங்க. அதனுடைய நடையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டு மாடு வளர்த்துறது அப்படின்றது ஒரு நல்ல வீட்டோட முன்னேற்றத்துக்கு உதவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாட்டு மாடு வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரியான நல்ல பழக்கமுடைய மாடுகளை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் மேய்ச்சிக்கிட்டு மாட்டை பார்த்துக்கிட்டு இருந்துக்கலாங்க. அழகிய ஒரு மயிலை, காங்கேய மயிலை நாட்டு மாடு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். செனமாடு 9 மாதம், இன்னும் ஒரு நாளில் கன்று போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நல்ல காம்பெல்லாம் பாருங்கள். முன்னாடி 2 காம்பு நல்ல நீளம், பின்னாடி 2 கொஞ்சம் சின்ன காம்பு. எப்பவுமே கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாடுகளுக்கெல்லாம். சரி மக்களே, மீண்டும் நம்ம இது போன்ற நல்லதொரு அடுத்த ஒரு காங்கேயம் மாடுகள் காணொளியில் இருந்து திரும்பவும் சந்திப்போம். நாளைக்கு குண்டடம் மாட்டு சந்தை, அதனால் நம்ம நாளைக்கு குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகளை நாளைக்கு காணொளி இருப்போம். ஸோ நாளைக்கு எல்லோரும் ரெடியாக இருங்க. லைவும் வரும், அதே நேரத்தில் தனி காணொலியும் உங்களுக்கு வரும். ஆக மொத்தம் நாளைக்கு ஒரு 3 காணொலி வரும்னு வைங்களேன். லைவ், அது போக லைவில் எடுத்த வீடியோ திரும்ப நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அது போக நம்ம கேமராவில் எடுத்த காணொலியும் தொடர்ந்து வரும். ஸோ நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணி நல்ல ஒரு காங்கேய மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.